வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லெமன் சிக்கன் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இதை என்னுடைய ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவு தான். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 500 கிராம் அளவு சிக்கன் போன்லெஸ் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ரெஃப்ரிஜிரேட்டரில் அடுத்து ஒரு 30 to 35 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் இப்போது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதில் 150 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்து இந்த மைதா மாவு நம்ம சிக்கனை கோட் பண்ணுற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து இந்த எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான லெமன் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 250 ml அதாவது 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது லேசாக கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சாஸ் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஸ்லரி சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சாஸ் நல்லா திக்காகிடுச்சு. இந்த நேரத்தில் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை இந்த சாஸும் சிக்கனும் ஒன்றோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சுவையான சுலபமான லெமன் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சிக்கன் ரெசிபியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye from யஷ்வந்த்.